As a primary respect, I am welcoming our honorable chief guests. Next, I am going to welcome our most loving, most caring correspondent. Welcome, ma'am. Next, I am going to welcome our most experienced evergreen sir, our correspondent sir. Welcome, sir. Next, I am going to welcome our caring person and helping-minded person, our principal sir. Welcome, sir. Teachers are our backbones. They are our guidance. So, I am welcoming our beloved teachers. Welcome, my dear teachers. Okay. Next, I am going to welcome the most important person. Without their sweat and hard work, we are nothing. I am welcoming our most hardworking parents. Welcome all the parents. Next, I am going to welcome last but not least. They are the stars of our sky. They are the pearls of our sea. And they are the face of Sri Vidya Mandir School. All my dear children, welcome you all. Thank you for this giving this wonderful opportunity. Next, the most hardworking person in our school, our correspondent sir is lightening the lamp. Our most inspiring person, our principal sir is lightening lamp. All of you keep your smile on. Smile, please. Smile, please. Very good. வாங்க எல்லாம் வந்துட்டாங்க. Our celebration is getting brighter. Nice, very good. Clap for that. I am not audible for your claps. Please clap well. இந்த பக்கம் Thank you. Students, kindly stand. Kindly stand. Everyone, please stand. Everyone, please stand. We have to show our respect to our flag. Kindly stand. Clap, clap, clap well. The flag is flying with the pride of celebrating its diamond anniversary. Flag salute. Dinesh. Take.
வாழ்த்தும் தமிழே, குறைவில்லா குடந்தே, அள்ளி கொடுக்கும் கொடையே, அத்துணையும் இம்மண்ணில் சிறப்பே. சிறப்புக்குரிய இம்மண் தான் குடியரசை கொண்டாடும் நாளில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். குடியரசு என்பது எனக்கான சட்டத்தை நான் உருவாக்கிவிட்டேன் என்பதை ஊருக்கு எடுத்து சொல்வது. இந்நாளை எங்கள் மண்ணுக்கு தங்கள் உயிரை உயிரமாய் அளித்த தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று கூறி இவ்விழாவை தொடங்குகிறோம். அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்வு வினோதா மிஸ் அவரிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அற்புதமான நன்னாளில் நமது நாட்டினுடைய 76வது குடியரசு தின விழாவை நமது பள்ளியில் மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய தாளாளர் அம்மா அவர்களையும் பள்ளியினுடைய முதல்வர் அவர்களையும் பள்ளியினுடைய இந்த கோஆர்டினேட்டர் வினோதா மேடம், அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பெற்றோர்கள், அன்பிற்கினிய மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே வருக வருக என வரவேற்பதில் முதலிலே மிக்க மகிழ்வுறுகிறேன். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க. இந்த குடியரசு தினம் அப்படின்னா என்ன? குடியரசு தினம், இந்த குடியரசு தின விழாவில் எனக்கு இந்த பேச வாய்ப்பளித்தமைக்காக முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்குமாக குடியரசு தின வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு தினம் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம். அதாவது ஆங்கிலேயர்களிடம் நாம் அடிமைப்பட்டு கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் நம்முடைய தேசத்தினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம், காந்திஜி போன்றவர்கள் எல்லாம், காந்திஜி, பாலகங்காதர திலகர், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், வ.உ. சிதம்பரனார், பாரதியார், கொடிகாத்த குமரன், இப்படி நிறைய தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இழந்து நமக்காக இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள் 1947 ஆகஸ்ட் 15. அதுதான் நம்ம சுதந்திர தினம். ஆனால் இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறது எதுன்னு சொன்னாங்களே, குடியரசு தினம். குடியரசு தினம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா, நம்முடைய நாட்டுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை நாமளே உருவாக்கி நம்மை நாமளே ஆட்சி செய்து கொள்கின்ற, நம்முடைய பிரதிநிதிகள் மூலமாக நாம் தேர்ந்தெடுத்து ஆட்சி செய்து கொள்கின்ற ஒரு முறையை தான் நம்ம குடியரசு தினம் அப்படின்னு சொல்றோம். குடியரசு அப்படின்னு சொல்றோம். ஆகவே இந்த குடியரசு தினம் இந்தியாவினுடைய குடியரசு தினம் ஜனவரி 26, 1950. அந்த 1950 தொடர்ந்து நாம் ஒவ்வொரு ஆண்டும் என்ன இந்த ஜனவரி 26 குடியரசு தினமாக நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடி வருகிறோம். ஆகவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த அற்புதமான நாளில் நம்முடைய நாட்டிற்காக அரும்பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நாம் எல்லாம் இப்போது என்னென்னா ஒரு சந்தோஷமாக சுதந்திரமாக நம்ம எல்லா வகையான அனைத்து வகையான சுதந்திரங்களையும் அனுபவிப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பல்வேறு போராட்டங்களை எல்லாம் நடத்தி நமக்கு இந்த வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஆகவே அதை நம்ம அவங்களுடைய தியாகத்தையும், அவங்களுடைய போராட்டம் தியாகம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு எல்லாத்தையும் நாம் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறணும். அவங்க எப்படி நாட்டுக்காக தங்களுடைய உடல் உழைப்பு உள்ள எல்லாத்தையுமே என்னென்னா எப்படி கொடுத்தாங்களோ அதே போல் நாம என்னென்னா நீங்களெல்லாம் மாணவ செல்வங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்காலத்தில் நல்லா படிக்கணும், பெரிய பெரிய தலைவர்களாக ஆகணும். இங்கே உட்காந்துருக்கிறவங்கள கூட எதிர்காலத்தில் என்னென்ன ஒரு நல்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆகலாம், இல்லை ஒன்றிய சேர்மன் ஆகலாம், அல்லது இந்த நம்முடைய சட்டமன்ற தொகுதிக்கு எம்எல்ஏ ஆகலாம், அல்லது பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகலாம், டாக்டர்ஸ் ஆகலாம், என்ஜினியர்ஸ் ஆகலாம், டீச்சர்ஸ் ஆகலாம். இப்படி பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் நீங்கள் போகலாம். அப்படி போனோம்னு சொன்னாக்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா படிக்கணும், ஒழுக்கம் உள்ளவங்களாக இருக்கணும். ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வி தான் உங்களை உயர்வுக்கு அழைத்து செல்லும். ஆகவே இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள்லாம் உங்களுக்காக என்னன்னா நிறைய அர்ப்பணிப்போடு வேலை செய்றாங்க. You are given, we will use sir, we will follow your instruction, we will follow your request sir. Thank you sir. Do you know the power of Indian people? If you don't know, just watch how our
me see the camera. Let me see the camera. Let me see the camera. Very good. Why don't you go? Go there. Hello. Go there. Come. Go. Gandhi. Why you all forgot Gandhi? Gandhi said, go sir. Everyone forgot about Gandhi. Wait பண்றா ஒரு நிமிஷம். கிட்டா Photo. Why are you asking me to get ready? Don't you know school is celebrating Republic Day? Oh, okay. I will be ready in a minute. Are you ready, ma'am? Yes, I am ready. Let's move. We came here, but no one is there for welcome us. Wait and watch. Music. Such a cute welcome, right? Thank you, my children, for the welcome. Please give the clap for the children. Leaders, Mahatma Gandhi, Jawaharlal Nehru, Netaji Subhaschandra Bose, B.R. Ambedkar, Vallabhbhai Patel, Swami Vivekananda, S. Radhakrishnan, Rabindranath Tagore, Rajendra Prasad, Lal Bahadur Shastri, Sarojini Naidu, Indira Gandhi. Thank you. Wow, nice. You have told everything correctly. Very good. Say thank you for that. Thank you. Very good. Go, have your seats. இனிய காலை வணக்கம். கொடி வருகுது காட்டை வேலை கடி வருகுது மூன்று என்ன கடி பெருகுது மூன்று பெற்ற கடி பெருகுது பட்டு வண்ண கடி பெருகுது பார்த்த தாயின் கடி பெருகுது கொடிய நாளும் போற்றுவோம். நன்றி. Cute speech you have given. Very good. Nice. Clap for her. This clap is not enough for her speech. Clap it. இனிய காலை Clap for them. Clap. என் பேர் கமலிகா. என் பேர் அதிதி. என் பேர் சஞ்சனா. கொன்றை வேந்தர் எழுதியவர் ஔவையார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. செய்யாமல் செய்த உதவிக்கு வயதமும் வானகமும் ஆற்றல் அரிது. இனிய உளவாக இன்னாத கூறல் பன்னிருப்பம் காய்தவன் கற்றே. தீயினால் சுட்ட போல் உள்ளாரும் ஆறாதே. நாவினால் சுட்டவரே செயல்கரிய செய்வான். பெரிய சிறிய செயல்கரிய செய்யாத. It is wasted. நன்றி மறப்பதே மன்னன்றே மன்னரே அன்றே மறப்பது நன்றே. அகழ்வாரை தாமோ நிலமூலம் தாமன் இயல்பார் பொருளைதலை. எப்பொருள் யார் பார்க்கேபினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. குழலினிலே யாழினிலே எம்மலன் மதுரை சொல் கேளவன். ஒழுக்கம் விழுப்பம் பரவம் ஒழுக்கம் உயிரினும் உமப்படும். காக்க கசடர கற்பவர் கையப்பின் நீர்கள் அவர்கிடக. எப்பொருள் யார் வாய்க்கேட்பினுள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவே. செவிகுணமில்லாத போழ்ந்து சீரிலே செயல்கள் வயசுக்கும் இயப்படும். நன்றி. Nice children, you are told 13 Tirukkural. When I was there, like they, I don't even know ABCD. They are telling 13 Tirukkural. Wow, nice children, very good. All of you clap for them. Clap well. This clap is not enough for these little children. Clap well. Very good, nice. Go cheer, please. தேவி மச்சனி தேவி ராணி ஹாய் ஜீவனில் பாணி ஹாய் அகலகாவு மைதேகி பாகனிகாலு மைதேகி தனியாவாதி. Wow! See how our children are talented in Hindi also. Even the elders are saying Hindi is tough to learn. But in our school, even a little kid is singing a song in English. Note this point, parents. Okay, very good. Thank you, Kunal. Have your seats. நமஸ்தேஜி வர்ஷா வர்ஷா ஜெலிஜா கோலாவதி பேட்டோ आओ छोटू मोटू जला जाए. वर्षा वर्षा जलीजा धन्यवाद जी. Dhanyavad ji. Nice, very good. Go have your seats. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அம்மா இறைவா ஆசை முத்தம் தாத்தா இளைய சோலை போட்டு ஈரை தோரை போட்டு உன்னை போற்ற
You should appreciate with a huge clap. வணக்கம். நான் இன்று கல்வி கண் திறந்த காமராசர் பற்றி பேச போகிறேன். கல்வியானது இன்றைய ஏழை மாணவர்கள் வரை சென்று சேர்க்கிறது என்றால் அதற்கு காரணம் காமராசர் தான். இவர் கர்ம வீரர், கருப்பு காந்தி, அரசுகளை உருவாக்குபவர், படிக்காத மேதை, பெருந்தலைவர் என்றெல்லாம் தமிழக மக்களால் போற்றப்படுகிறது. விருதுப்பட்டியில் விருதுநகரில் இருந்த திரு குமாரசாமி, சிவகாமி அம்மையார் அனைவருக்கும் 1903 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் பிறந்தார். காமராசர் விருதுநகரில் இருந்த தொடக்கப்பள்ளியில் கல்வி கற்றார். அப்பொழுது அவருடைய தந்தையார் எதிர்பாராத விதமாக மறைந்து விட்டதால் அவருடைய படிப்பு நின்று போனது. காமராசர் 6ஆம் வகுப்பில் தனது படிப்பை முடித்துக் கொண்டார். எனினும் பிற்காலத்தில் பல நல்ல நூல்களை படித்து தனது அறிவை பெருக்கிக் கொண்டார். ஆகையால் நமக்கு கிடைத்த கல்வியை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். நன்றி. Very good. In this wonderful day, she reminded us our Kamarajar sir. All of you clap for her speech. Okay. And say we will use that. Good morning to all. My name is T. Lakshan. I am studying 5th standard. Today I am going to speak about Netaji Subhash Chandra Bose. He was born on 23 January 1897 at Cuttack, Odisha. His father name was Janakinath Bose and his mother name was Prabhavati Devi.
குடியரசு தின நன்னாளில் தேசிய கொடி பறக்கட்டும், தேசியம் ஓங்கட்டும் என்று கூறி அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 26 நாட்டின் 76வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று தான் நமது பாரதம் குடியரசு நாடாகியது. எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம், எல்லோரும் இந்திய மக்கள் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப சாதி, மதம், இனம், மொழி கடந்து கொண்டாடும் விழா குடியரசு தினமாகும். இந்த பொன்னான தருணத்தில் பல்வேறு இன்னங்கள் போராட்டங்களுக்கு இடையே சுதந்திரத்தை பெற்று தந்த மகாத்மா காந்தி, நேதாஜி, வ.உ. சிதம்பரம், கட்டபொம்மன், பாரதியார் போன்ற வீரர்களை நினைவு கூறுவோம். அவர்கள் பெற்று தந்த விடுதலையை பேணி காப்பது நமது கடமையாகும். இத்தகைய சிறப்புமிக்க சுதந்திரத்தை காப்பது நமது கடமை. நன்றி, வணக்கம். Wonderful morning to all. First of all, I am delivering my humble greeting to our most responsible correspondent sir, our most loving correspondent man, our hard-working principal sir, my dear caring teachers, beloved parents, and my dear friends. I would like to deliver a speech on Republic Day. Today we gather proud and free to honor Indians' legacy on this great and special day. To honor Indians' legacy, our Constitution paved the way with the dreams of justice, rights, rights and minds. Dr. Ambedkar with wisdom deep gave us laws that we must keep. Our leaders led us to the light. A nation diverse yet stand tall. In unity we cherish all. From every state, from every race, we stand one time and space. The tricolor soars bold and bright, the symbol of our guiding light. Saffron for strength, white for peace, green for growth. Jai Hind, Jai Bharat. Thank you. Miss. Today we are celebrating our Republic Day. At first, I wish you all a very happy Republic Day. Republic Day is celebrated on 26 January every year. On this day in 1950, India became Republic Day. It is very important day in the history of India. Dr. Bhimrao Ambedkar is called father of Constitution. We are proud to be an Indian. Thank you. It's just a place. It is very people who make it is great. Thank you. My name is Sachika. I am studying 5th standard. Today is Republic Day. I
am a Republican. January 26, 1950. In our country got its own constitution. Many brave freedom fighters fought for our country. We remember and honor them today. Veerapandiya Kattabomman. Veerapandiya Kattabomman was the great freedom fighter from Tamil Nadu. He was born on 3rd January 1760 in Panjalakurinji in Tamil Nadu. His parents were Jagaveera Pandiya Kattabomma and Arumugathammal. He was popularly called Kattabomma Nayak of Panjalakurinji Palayam. When the East India Company entered India, they started talking of the control of the region. This irritated the Palayars and raised questions about who should be collecting the taxes. Jai Hind. Thank you. दुनिया वालों बुरी नजर ना हम पे डालो चाहे जितना जोर लगा लो सबसे आगे होंगे हिंदुस्तान हमने कहा है तुम भी कहो हमने कहा है जो तुम भी कहो आओ हम मिलके बोले अपना यारा अपना जहां है सबसे प्यारा Very good. Be clean,